وشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم وعاشروهن بالمعروف وقال النبي صلى الله عليه وسلم خيركم لأهله وأنا خيركم لأهلي أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, புனிதம் நிறைந்த ஜும்ஆவுடைய ஃபர்லை ரப்பினுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பூரணமான வழிகாட்டுதலை இந்த உலகத்தில் பின்பற்றி இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், நல்லோர்கள், பாக்கியவான்கள், வலிமார்கள், நாதாக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இந்த உலகத்திலே வியக்கத்தக்க ஒரு மாமனிதராக, அல்லாஹுவின் தூதராக சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபின் வழியாக அவர்களுக்கு ஏராளமான அடைமொழியை சொல்கிறான். அதிலே அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய முக்கியமான மனித சமுதாயத்திற்கான ஒரு உன்னதமான ஒரு அடைமொழி உஸ்வத்துன் ஹசனா என்று சொல்கிறான். அழகான முன்மாதிரி என்று சொல்கிறான். வாழ்க்கையிலே நீங்கள் அவர்களை பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் வெற்றி பெறலாம் என்பதை அல்லாஹ் தஆலா அழுத்தமாக சொல்லி காட்டுகிறான். ஒருவரை முன்மாதிரி என்று சொல்ல வேண்டுமானால் இரண்டு அம்சங்கள் இருக்க வேண்டும். வாழ்வின் எல்லா துறைகளுக்கும் அவர்கள் வழிகாட்டுதலை சொல்லி இருக்க வேண்டும். அந்த துறைகளில் மகத்தான வெற்றி பெற்று இருக்க வேண்டும். வழிகாட்டுதலை சொல்வது என்பது மாத்திரமல்ல, அந்த துறையிலே மகத்தான வெற்றியையும் பெற்றிருக்க வேண்டும். அப்படி இந்த உலகத்தில் ஒருவரை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் சகோதர சமுதாயத்தவர்களும் உலகத்தினுடைய பல மதத்தினுடைய சமய தலைவர்களும் கூட அதற்கு முழு தகுதியானவர்கள் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்லி காட்டுவார். கண்ணியமிக்கவர்களே, வாழ்வின் எல்லா துறைகளுக்கும் அவர்கள் வழிகாட்டி, இந்த துறை அந்த துறை என்று இல்லை, வாழ்வின் எல்லா துறைகளுக்கும் முன்மாதிரி. ஒரு மனிதன் வாழ்வின் பல துறைகளில் வெற்றி பெறலாம், ஆனால் குடும்பத்திலே ஒரு மனிதன் வெற்றி பெறுவது என்பது அசாதாரணமானது. ஏனென்றால் இந்த உலகத்திலே போற்றத்தக்க உயர் தலைவர்களாக இருந்த பல பேர் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் தோற்று போயிருக்கிறார்கள். உலகத்தில் அறியப்பட்ட பெரிய பெரிய தலைவர்களிலே பல பேர் தங்களுடைய குடும்ப வாழ்விலே சொல்லிக் கொள்ளும்படி அவருடைய வாழ்வு அமைந்திருக்கவில்லை. ரஷ்யாவினுடைய தத்துவ ஞானி என்று போற்றப்படக்கூடிய லியோ டால்ஸ்டாய், இந்தியாவினுடைய தேசப்பிதா என்று சொல்லும் காந்தி சொன்னார், அந்த லியோ டால்ஸ்டாய் என்னுடைய வழிகாட்டி என்று சொன்னார். 60,000 சிறுகதைகளுக்கு மேல் எழுதி மக்களை விழிப்புணர்வூட்டியவர், தத்துவங்களை சொன்னவர். அப்படிப்பட்ட அந்த லியோ டால்ஸ்டாய் உலகத்தின் பெரிய தத்துவ ஞானியாக அறியப்பட்டாலும் கூட அவருடைய வாழ்வின் முடிவை பார்க்கிறோம். அறியப்படாத ஒரு இடத்திலே, ஒரு ரயில்வே பிளாட்பாரத்திலே அவருடைய உடல் கிடந்தது. அவருடைய உடலிலே போர்த்தியிருந்த அந்த துணியிலே ஒரு சீட்டு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய உடலை என் மனைவி இடத்தில் ஒப்படைத்து விடாதீர்கள். வாழ்வின் பெரிய தலைவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களும் கூட இந்த குடும்ப ரீதியான தலைவர் என்ற ரீதியிலே வெற்றி பெற்றிருக்கிறார்களா என்றால் பலர் தோற்று போயிருக்கிறார் என்பதுதான் வரலாறு. அருமையானவர்களே, அதனால்தான் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களுடைய குடும்பத்திடத்தில் சிறந்தவர் என்று பெயர் வாங்க வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் பல துறைகளில் சிறந்திருக்கலாம், பல துறைகளில் வெற்றி பெற்றிருக்கலாம், பல துறைகளில் நீங்கள் பெயர் வாங்கியிருக்கலாம், ஆனால் உண்மையான நீங்கள் கைரானவர் என்று அறியப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்தால் பாராட்ட வேண்டும், உங்களுடைய மனைவி உங்களை நல்லவர் என்று சொல்ல வேண்டும். அப்படியானால் தான் நீங்கள் நல்லவர் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு இருக்கவில்லை, வான கைருக்கும் லிஅஹ்லி, என்னுடைய மனைவிமார்களிடத்தில் நான் நல்லவர் என்று பெயர் வாங்கியிருக்கிறேன் என்று சொன்னார். அருமையானவர்களே, அதனாலே குடும்ப தலைவர், சிறந்த கணவர் என்ற ஒரு அடிப்படையில் பார்த்தாலும் இந்த உலகத்தில் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த உஸ்வத்துன் ஹஸனாவாக உலகத்திற்கு உன்னதமான ஒரு அழகான வழிகாட்டியாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கையை தருவது என்பது இருக்கிறதே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது.
ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், துன்யாவில் எங்களுக்கு அழகான வாழ்வை தா என்று குர்ஆன் சொல்கிறதே, அந்த அழகான வாழ்வு என்பதற்கு பல விளக்கங்களை சொன்ன பெருமக்கள் சஹாபிகளிலே பல பேர் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு, ஒரு கணவனுக்கு பொருத்தமான கண்ணியமான சாலிஹத்தான மனைவி அமைவது என்பது துன்யாவினுடைய சிறந்த வாழ்க்கை என்று சொல்வார். பெருமக்களே, அப்படியானால் இந்த துன்யாவிலே குடும்ப ரீதியாக நிம்மதியான உயர்வான வாழ்க்கை வாழ்வதற்கான வழிகாட்டுதல் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழிகாட்டி இருக்கிறார்கள்? எந்த அடிப்படையிலே எந்த வழிகாட்டுதலை எடுத்துக்கொண்டால் நிம்மதியான வாழ்க்கையை நாம் பெறலாம் என்றால், அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அதற்கு சிறந்த வழிகாட்டு. அல்லாஹ் முதலில் குர்ஆனில் சொன்னான், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், உங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் அழகான உறவுகளை நீங்கள் மேற்கொண்டு வாழுங்கள் என்று சொன்னான். அந்த ஆயத்திற்கு விளக்கவுரை சொல்ல வந்த பெருமக்கள் பெரும்பாலானவர்கள் அந்த ஆயத்திற்கு விரிவுரை சொல்வார்கள், தஹம்முலுல் அதா, அங்கிருந்து ஏற்படக்கூடிய பல சிரமங்களை நாம் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வார். பெருமக்களை, இந்த உலகத்திலே எந்த துறையானாலும் சரி, வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் முந்த வேண்டும், ஜெயிக்க வேண்டும். ஓட்ட பந்தயத்தில் ஜெயிக்க வேண்டுமா, முன்னால் ஓட வேண்டும். வியாபாரத்தில் ஜெயிக்க வேண்டுமா, அவரை விட ஒரு முந்த வேண்டும். உலகத்தில் எந்த துறையானாலும் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் மேலோங்கி இருக்க வேண்டும். குடும்பத்திலே ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் தோற்க வேண்டும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இன்னி உஹிப்பு அன் அகூன கரீமம் மக்லூபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னி உஹிப்பு அன் அகூன கரீமம் மக்லூபா, நான் என்னுடைய குடும்பத்திடத்திலே தோற்க விரும்புகிறேன் என்று சொன்னார். அதன் வழியாக கண்ணியமாக இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். அங்கே தோற்பது என்பது தோற்பதல்ல, அதுதான் வெற்றியினுடைய ரகசியம் என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்தி காட்டினார்கள் அருமை நாயகம் சொன்னார். இன்னி உஹிப்பு அன் அகூன கரீமன், கண்ணியமானவனாகவும் இருக்க விரும்புகிறேன், மக்லூபா, நான் தோற்க விரும்புகிறேன் என்று சொன்னார். அருமையான பெருமக்களே, எவ்வளவு நிம்மதியான வாழ்க்கை! உலகத்திலே ஸல்லல்லாஹுடைய வாழ்வை பார்த்தவர்கள் வியப்பார்கள். அப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்தார். பொதுவாக குடும்பங்கள்ல தோற்கணுங்கிறத அல்லாஹ்வுடைய ரசூல் அல்ல சஹாபிகளும் சொல்வார்கள். ஒரு குடும்பத்தில் சின்ன பிரச்சனை, கணவன் மனைவிக்கு மத்தியில், உமர் ரலியல்லாஹுடைய காலகட்டம். அதனாலே மனைவியினுடைய இந்த பிரச்சனை பல கட்டங்களில் சமாளிக்க இயலவில்லை என்று சொல்லி அமீருல் முஃமினீன் ஜனாதிபதி இடத்துல போய் முறையீடு செய்வோம் சொல்லி அவர் கணவர் போகிறார். உமர் ரலியல்லாஹு இடத்துக்கு போனா அங்க அவங்களுக்கு மனைவிக்கு பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்குது. ஹாதா ஹாலு அமீருல் முஃமினீன் ஃபகைஃப ஹாலி, அமீருல் முஃமினீனுடைய நிலையே இந்த நிலை, ஜனாதிபதி ஹாலே இந்த ஹாலுன்னா ஃபகைஃப ஹாலி, என் ஹால் என்ன ஹாலோ தெரியலையேன்னு சொல்லிட்டு சரி வந்துட்டேன். திரும்ப வர்ற நேரத்தில் உமர் நான் கூப்பிட்டாங்க, என்ன விஷயம் கேட்டாங்க. இப்படிமா ஒரு விஷயத்தை சொல்ல வந்தேன், இங்கேயே இந்த ஹாலா இருக்குதுன்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்களாம், தஹம்மல்துஹா பிஹுகூகில்லஹா அலைய ஃபஇன்னஹா முரப்பியான்னு சொன்னாங்க. பல சிரமங்கள் இருக்கத்தான் செய்கிறது, ஆனாலும் நான் பொறுத்துக் கொண்டேன். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வீட்டினுடைய நிர்வாகி அவள் தான் என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் எனக்கு அவளுக்கு பல கடமைகள் இருக்கிறது. கடமை இல்லாத பல காரியங்களையும் என்னுடைய மனைவி ஏற்றி செய்கிறார். அதற்கெல்லாம் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதன் காரணத்தினால் நான் சில விஷயங்களை பொறுத்துக் கொண்டேன். குடும்பத்தில் நிம்மதியான வாழ்க்கைக்கு அது தேவை என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த அந்த நடைமுறையை சய்யிதுனா அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காண்பிப்பார். அருமையான பெருமக்களே, பிரபலமான ஒரு காதி சுரைஹ் என்ற ஒரு பெரிய ஜட்ஜ் இருந்தார். அவர் சொன்னார், என்னுடைய குடும்பத்தில் எங்களுக்கு மத்தியில் எந்த மனக்கசப்பும் கிடையாது, ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை நடக்கும். காரணம் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம். கல்யாணம் முடிச்ச உடனே ஒப்பந்தம், நான் எப்பமாவது கோவப்பட்டா நீ அமைதியாயிடணும், நீ எப்பமாவது கோவப்பட்டா நானும் ரோசப்பட மாட்டேன். நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியில இது ஒப்பந்தம். எப்பமாவது என் ஹால் மாறும், நீ பேசாம இருந்துடணும். எப்பமாவது ஓ ஹால் மாறினா நான் பேசாம இருந்துருவேன். ஒமார் அது மாதிரி இன்னொன்னு சொன்னாங்களா, ஒமார் ஐதி மின்னி ஹசனத்தன் சொல் சுரீஹா, என்னிடத்திலிருந்து ஏதாவது நல்லது நீ பார்த்தா மற்றவங்கள்ட்ட சொல்லணும், எங்கிட்ட ஏதாவது குறைகளை கண்டால் நீ மறைத்து விட வேண்டும். இந்த ஒப்பந்தத்திற்கு தயாரான்னு முதல்ல கேட்டாங்க. ஏன்னா எல்லா மனுஷன் எல்லா விஷயம் நல்லதா இருக்காது, ஏதாவது குறைகள் இருக்கலாம். என்னிடத்தில் ஏதாவது நல்லதை பார்த்தால் அதை நீ சொல்லலாம் மற்றவங்களிடத்தில், ஏதாவது குறைகள் இருந்தால் அதை மறைக்க வேண்டும் என்று நாங்கள் ஒப்பந்தம் செய்தோம், நிம்மதியான வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்தோம் என்று சொல்கிறார். அருமையான பெருமக்களே, கணவன் மனைவியினுடைய விஷயத்தில் ஒருவர் மற்றவரிடத்திலே விட்டுக் கொடுத்து வாழ்வதுதான் அந்த குடும்பத்திலே நிம்மதியான வாழ்க்கைக்கு அடிப்படை என்று சொல்வார்.
சில நேரங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க விரும்புறது அமையாம இருக்கலாம், நீங்க நினைக்கிறது அங்க இல்லாம இருக்கலாம், ஆனால் எது அங்கே உங்களுக்கு விருப்பமாக இருக்குமோ அதை கொண்டு நீங்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய தன்மை இருந்தால்தான் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் என்று சொன்னார். வரலாற்று ஒரு பெரிய சீதேவியினுடைய வரலாறு வருகிறது. ஒரு பெரிய செய்தி, அவங்களுடைய மகனார் அந்த செய்திக்கு தகப்பனாருக்கு ரொம்ப ஹிதமத் செய்தார். சாதாரண ஒரு பையன் இப்படி ஹிதமத் செய்வதை பார்த்து அறியாத மற்றவர்கள் சொன்னாங்க, உங்களுடைய பையன் உங்களுக்கு ரொம்ப ஹிதமத் செய்கிறாரே, சிறந்த ஊழியம் செய்கிறாரே, இப்படி இருக்கிறாருன்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்களாம், அந்த பையனுடைய தாயோடு என்னுடைய மனைவியோடு 20 வருஷ காலம் நான் வாழ்ந்திருக்கிறேன், 20 வருஷ காலம் வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய மனைவியினுடைய நிலை தெரியுமா, மா தபஸ்ஸமத் ஃபீ வஜ்ஹி யௌமா, ஒரு நாள் கூட என் மனைவி என்னை பார்த்து ஒரு புன்முறுவல் செய்ததில்லை, ஒரு புன்முறுவல், ஒரு தபஸ்ஸும் செய்ததில்லை. அப்படி என்னுடைய மனைவி இருந்தார். ஆனாலும் கூட நான் அந்த நேரத்தில் அனுசரித்து நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி சில காரியங்களை விட்டு கொடுத்து வாழ்ந்தேன். சாபுதாரணை அல்லாஹ் அதற்கு எனக்கு கொடுத்த சன்மானம் தான் இப்படிப்பட்ட சாலிகான பிள்ளைகள் என்று சொல்லி காட்டுவார். அருமையானவர்களே, குடும்ப வாழ்க்கையினுடைய மொத்த சாரத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே நாம் கொஞ்சம் விட்டு கொடுப்பதும் தோற்பதும் தான் அசல் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. 24 வருட காலம் அன்னை ஹதீஜா அம்மையாரோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை, எவ்வளவு நிம்மதியான வாழ்க்கை. ரசித்து வாழ்ந்தார்கள், ருசித்து வாழ்ந்தார்கள், சுவைத்து வாழ்ந்தார்கள், நிம்மதியான வாழ்க்கைக்கு சொந்தம். மதீனாவில் இருந்து வருகிறார்கள் மக்காவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி வீரராக. மதீனாவிற்கு சென்ற பொழுது எப்படி மதீனாவாசிகள் எங்களுடைய வீட்டிற்கு வாருங்கள், எங்களுடைய வீட்டில் தங்குங்கள், எல்லாரும் தன் வீட்டை தயார்படுத்தி அழைத்தார்கள். அதே போல் மக்காவிலே எல்லோரும் நாயகமே எங்க வீட்டில் வந்து தங்குங்கள் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், என்னுடைய அருமை துணைவியார் ஹதீஜா அம்மையாருடைய அந்த இடத்திற்கு பக்கத்தில் எனக்கு ஒரு கூடாரம் அமையுங்கள் என்று சொன்னார். நான் அந்த இடத்தில் தங்குவதை விரும்புகிறேன் என்று சொன்னார். அவ்வளவு மனமொத்த வாழ்க்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா அம்மையாரோடு இந்த வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கை இருக்கிறதே, அவ்வளவு அற்புதமான வாழ்க்கை, அவ்வளவு அற்புதமா. அல்லாஹ் ரசித்தான் அவருடைய இன்பத்தை, அவருடைய வாழ்க்கையினுடைய சுவையை ரப்பு ஆனந்தப்பட்டான் என்று வருகிறது. ஒரு தடவை ஹதீஜா நாயனுடைய வஃபாத்தான அந்த ஆரம்ப நேரம் ஒரு பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் இந்த கையால் அஃபலா தத்தஸவ்வஜ், நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்களே, ஹதீஜா அம்மா வஃபாத் ஆயிட்டாங்க, நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்களே, எனவே இன்னும் ஒரு நிக்காஹ் செய்துட்டா என்னன்னு கேட்டாங்க. ஹதீஸ்ல வருது, அந்த அம்மா அப்படி கேட்ட உடனே நீண்ட நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருந்தாங்க. அதுக்கு பிறகு தன்னுடைய தலையை கீழே தாழ்த்தி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியோடு தன்னுடைய தலையை வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாயனுடைய நினைவிலே தோய்ந்து போய்விட்டார். ஹதீஜா நாயனுடைய நினைவிலே தோய்ந்து போய்விட்டு சொல்கிறது அந்த அம்மா சொல்கிறார்கள், ஃபரஐது துமூஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடித்ததை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அவங்க அழுத அழுகையும் அவங்க குலுங்கிய அந்த அழுகையினுடைய குலுக்கத்தையும் பார்த்து லைத்தனி மா கல்லம்துஹு, நபி அவரிடத்தில் இந்த வார்த்தையை நான் சொல்லாம இருந்திருக்கணுமே நினைச்சேன். அவ்வளவு ஒரு இன்பகரமான வாழ்க்கை. பெருமக்களே, ஆயிரம் பிரச்சனைகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள பிரச்சனைகள் கொஞ்சமா? கியாமத்து நாள் வரை மனித சமுதாயத்திற்கான அவ்வளவு வழிகாட்டுதலையும் செய்ய வேண்டும். குறைந்த காலகட்டத்தில் அவ்வளவு காரியங்களையும் செய்து முடிக்க வேண்டிய அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு பெரிய தலைவர்கள்னா யாரு? வீட்டுக்கு வந்தா முன்னு வருவாங்க, யார்ட்டையும் பேச மாட்டாங்க, துன்யாவில் இல்லாததையும் பரபரப்பா பேசுவாங்க. ஆனா வீட்டுல வந்தா இவங்க எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க, வீட்டுடைய வேலைகள்ல உதவியா இருக்க மாட்டாங்க, அங்க யார்ட்டையும் பிள்ளைகள்கிட்ட புன்முறுவல் செய்ய மாட்டார்கள். ரஃப் அண்ட் டஃப்பா வந்துட்டு போறவங்க தான் இன்னைக்கு பெரிய தலைவர்கள் என்று அறியப்படுகிறார். அருமையானவர்களே, குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கு வாழ்ந்து காட்டி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கற்று தந்தவர்கள், வாழ்ந்து காட்டியவர்கள், உதாரணமாக திகழ்பவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கார ஹிராவிலே தங்கியிருக்கிறார்கள். அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்கள் இன்னைக்கும் சரி கார ஹிராவில் ஏறக்கூடிய யாராவது ஹதீஜா நாயனுடைய பெயரை சொல்லாமல் இருக்க முடியுமா? மக்காவிலே ஹிரா குகையில் மேலே ஏறக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த மலையில் குர்ஆன் இறங்கியது என்று சொல்வார்களோ இல்லையோ, இந்த மலைக்கு மேலே எப்படித்தான் ஹதீஜா அம்மா ஏறினாங்களோ சொல்லாத வாயிருக்கா. அப்படிப்பட்ட ஒரு நிலை ஹதீஜா அம்மையார் அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு மனம் வந்தித்த நிலையில் வாழ்ந்த காரணத்தினால் அல்லாஹ் தஆலா ஆனந்தப்பட்டான். மலையிலே ஹதீஜா அம்மையார் ஏறி வரும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்கிறார்கள், இன்னல்லாஹ யுக்ரியுக ஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாய் வந்தவங்க சொன்னாங்க, ஹதீஜா அல்லாஹ் உனக்கு சலாம் சொல்லி விட்டிருக்கான்னு சொன்னாங்க.
சொர்க்கத்தில் முஃமின்களுக்கு கிடைக்கும் பாக்கியம் என்று குர்ஆன் சொல்கிறது. சொர்க்கத்தில் தான் அல்லாஹ் முஃமின்களுக்கு சலாம் சொல்வான். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தந்தரிட வேண்டும். குர்ஆன் சொல்கிறது இல்லா கீலன் சலாமன் சலாமா. சலாம், இந்த சலாம் என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து மலக்குமார்களிடத்திலிருந்து முஃமின்களுக்கு வரக்கூடிய முஃமின்களுக்கு மத்தியில் சொல்லப்படக்கூடிய சலாம். சொர்க்கத்திலே அந்த சலாமை அல்லாஹ் சொல்லிவிட்டார். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் கதீஜா அம்மையாரும் அவர்கள் இருந்த அந்த அவ்வளவு பிரியமான ரசித்த அந்த உன்னதமான வாழ்க்கைக்கு அல்லாஹ் சலாம் சொல்லிவிட்டார். கதீஜா நாயகி அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுடைய சலாமை சொல்லிவிட்டு சொன்னார்கள், நாயகமே என்னுடைய சலாமையும் சேர்த்து சொல்லுங்கள். ஒரு ஆள் சலாம் சொன்னா பதில் சொல்லலாம், அல்லாஹ் சலாம் சொன்னா எப்படி பதில் சொல்றது? அல்லாஹ் சலாம் சொன்னா எப்படி பதில் சொல்றது? ஆனால் அறிவு திலகம் அன்னை கதீஜா அம்மையார் சொன்னார்கள், இன்னல்லாஹு ஹுவஸ் ஸலாம் வ அலைக்க ஸலாம் யா ரசூலல்லாஹ் வ அலா ஜிப்ரீல் ஸலாம். நாயகமே அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல சலாம் என்று ஒரு திருநாமம் இருக்கிறது. எனவே அல்லாஹ்வே சலாம், உங்களுக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கும் பதில் சலாம் உண்டாகட்டும் என்று சையதுனா கதீஜா அம்மையார் அவர்கள் பதில் சொன்னார். ஒரு நிம்மதியான வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை பெருமக்களை பல மணி நேரங்கள் சொல்ல வேண்டிய அற்புதமான செய்திகள் நபியினுடைய வாழ்க்கையில் இருக்கு. சில கட்டங்களில் கோபம் வந்தா எப்படி நடந்தாங்க எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கு. அவர்கள் மாத்திரமல்ல, கண்ணியமிக்க சஹாபாக்கள். அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்டாங்க, அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, சிஃப்லனா இப்னத முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய துணைவியார் ஸல்லல்லாஹுடைய மகளார் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உங்களுக்குள்ள அந்த வாழ்க்கையை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி காமிங்கன்னு சொன்னாங்க. அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடனே சொன்னார்கள், அந்த கேட்ட உடனே பின்து முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹி வ ஜௌஜி வ சகீலதி லஹ்முஹா மக்லூத்தும் பிலஹ்மி வ தமி. ஸல்லல்லாஹுடைய அருமை மகளார் என்னுடைய துணைவியார் இருக்கிறார்களே அவர்கள் தான் என்னுடைய ரூஹ்னு சொன்னாங்க. என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி எனக்கு அமைதியை தரக்கூடியவர்கள், என்னுடைய உடலோடும் என்னுடைய இரத்தத்தோடும் கலந்தவர்கள் என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இன்பகரமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் இருந்திருந்தால் இந்த வார்த்தை வந்திருக்கும் பெருமக்கள். அப்படி ஒரு குடும்ப வாழ்க்கையிலே நிம்மதியான மன நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் கண்ணியமிக்க சஹாபாக்கள். இந்த உலகத்திலே சாலிஹீன்கள் எவ்வளவு வழிகாட்டுதலை சொல்கிறார்கள். எந்த கட்டத்திலும் மனைவியாக இருந்தால் கணவனுக்குள்ள முக்கியத்துவத்தை கொடுக்கணுங்கிற ரசூல் உணர்த்த தவறவில்லை. ஹாரிசான் ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, நாயகமே அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உங்களுடைய மகளார் ஃபாத்திமா இருந்தாங்க, கொஞ்சம் வீடு தூரத்தில் இருக்குது. ஃபாத்திமா ஆகி நீங்க எப்பவும் போய் பார்த்துட்டு வந்தீங்க, அவங்க உங்களை பார்க்குறாங்க, வீடு தூரமா இருக்குது, எனக்கு ஒரு நிலம் மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் கிடக்குது, அதனால அந்த நிலத்தை ஃபாத்திமா நாய்க்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லாக்கின்னா அக்ஸரனா, எங்களுக்கு நிறைய செய்துட்டீங்களே ஹாரிசா, எங்களுக்கு நிறைய செய்துட்டீங்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு தாய்மார்களுக்கு அதற்கு ஹாரிசா தன் நிறைய வீடு கட்டி கொடுத்தாங்க, எங்களுக்கு நிறைய செய்திருக்கிறீங்களே ஹாரிசா, வேண்டாமேன்னு சொன்னாங்க. இல்லை நாயகமே நான் விரும்புகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியா சொன்னாங்களா, நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னு சொன்னா, எங்கிட்ட சொல்றது இல்லை, இத்தகதன் அலியன் அவ்வளன், முதல்ல அலியுல்லாஹ் போய் அனுமதி கேளுங்கன்னு சொன்னாங்க. நபியினுடைய மகளாக இருந்தால் கூட கணவருக்கு செய்ய வேண்டிய கடமை விஷயத்தில் நான் விட்டுக் கொடுக்க முடியாது என்பதை போல் இந்த உலகத்தில் உணர்த்தி காட்டினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, ஹதீஸில் நிறைய செய்தி வருது. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்த நேரத்தில் அந்த மகனுக்கு சில உபதேசங்களை பண்ணாங்க. குறிப்போல் 5 உபதேசத்தை பண்ணாங்க. மகனே, உன்னுடைய மனைவி இடத்துல நீ சிறந்த ஒரு கணவனாக நிம்மதியான வாழ்க்கை வாழணுமானா நான் ஒரு 5 விஷயத்தை சொல்றேன், கவனத்தை வச்சுக்கேன். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகனாருக்கு சொன்னார்கள், இவனுடைய மனைவி இடத்துல குடும்பத்தில் நல்ல பேர் வாங்கணும் என்று சொன்னால் நான் ஒரு 5 விஷயம் சொல்றேன், கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கிட்டேன்னு சொன்னா நீ வெற்றி வரலான்னு சொன்னாங்க. முதலாவது விஷயம், பொதுவா பெண்கள் இருக்கிறாங்களே வெளிப்படையா புகழ்றத விரும்புவாங்க சொன்னாங்க. பெண்கள் இருக்கிறார்களே வெளிப்படையாக புகழ்வதை விரும்புவார்கள், நீ அதுல கஞ்சத்தனம் பண்ணாதேன்னு சொன்னாங்க. அதுல நீ கஞ்சத்தனம் பண்ணாது, புளிச்சாறு நல்லா இருக்குதா, இன்னைக்கு அவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லணும். நான் புளிச்சாறு சொன்னாங்களான்னு கேட்காதீங்க, எதானாலும் சரி, சின்ன விஷயமானாலும் சரி, வெளிப்படையாக புகழ்வதை பெண்கள் விரும்புவார்கள். அதுல நீ கஞ்சத்தனம் பண்ணாது, உன்னுடைய குடும்பத்தில் நிம்மதியான வாழ்க்கையும் உனக்கு நல்ல பேரும் மன நிம்மதியும் ஏற்படுவதற்குண்டான வழின்னு இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். 2வது சொன்னாங்க, நீண்ட விஷயங்கள், யுஹபிபன மா துஹிப், உனக்கு சில விருப்பம் மனைவி இடத்திலிருந்து இருக்கிற மாதிரி உன்னிடத்திலிருந்து அவர்களுக்கும் சில விருப்பங்கள் இருக்கும், அதை கவனத்தில் வச்சுக்கன்னு சொன்னாங்க.
நீ பல காரியங்களை விரும்புகிறாய் அல்லவா, உன்னுடைய மனைவி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நீ ஆசைப்படுறியா இல்லையா? அதே போல் அவர்களுக்கு உன் விஷயத்தில் சில விருப்பங்கள் இருக்கும். அந்த உணர்வுகளை நீ மதித்துக்கொள், அந்த காரியங்களை கவனத்தில் வைத்துக்கொள் என்று சொன்னார். மூணாவதா அவங்க சொன்னாங்களாம், அது மாதிரி எக்கரபூர் ரஜுல ஷதீத், பெண்களை பொறுத்தவரையில ரொம்ப வலிமையை காட்டுறதெல்லாம் விரும்ப மாட்டாங்க, இறங்கி போறதுதான் விரும்புவாங்க. அவங்க ரொம்ப வீரத்தை தான் பராக்கிரமத்தை அங்க கொண்டு காட்டுறது இல்லை, அங்க இறங்கி போறதைத்தான் அவர்கள் விரும்புவார்களே தவிர உன்னுடைய பராக்கிரமத்தை காட்டுவதை அல்ல என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளும். நாலாவது சொன்னாங்க, இன்னல் பைத்த மம்லக்கத்துல் உன்சா, வீடு என்பது அவர்களின் உலகம், வீடு என்பது அவர்களின் உலகம், அவருடைய ஆட்சிக்குரிய இடம். எனவே அவர்கள் விஷயத்தில் தேவையில்லாம நீ தலையிடாதேன்னு சொன்னாங்க. அந்த வீட்டில் தேவையில்லாத நீ இந்த விரிவுரைக்குட்பட்ட காரியம் இமாம் அஹ்மது பின் ஹம்பலை விரிவாகத்தான் சொல்கிறார்கள். வீடு என்பது மம்லக்கத்துல் உன்சா, ஒரு பெண்ணினுடைய அந்த மனைவியினுடைய அவர்களின் உலகம் அது. எனவே அவருடைய உணர்வுகளையும் மதிக்க வேண்டும், அவங்க விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாமல் இருக்கணும். இதை கவனத்தில் வச்சுக்கணும், உனக்கு நிம்மதி வர்றதுக்காக சொல்றேன். அஞ்சாவது சொன்னாங்க, ஃபைன்னன் நிசா ஜுபில்னா அலா குஃப்ரானில் அஷீர், எவ்வளவுதான் செய்தாலும் சரி ஏதாவது ஒரு கட்டத்தில் அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கலன்னு சொன்னா, ஆமா ஆமா நான் என்னத்தை கண்டேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க. நீங்க எவ்வளவு செய்யுங்க, உங்களுடைய சக்தி எல்லாம் பயன்படுத்துங்க, பொருளாதாரத்தை எல்லாம் பயன்படுத்துங்க, விரும்பினதை எல்லாம் வாங்கி கொடுங்க, எல்லாத்தையும் செய்தாலும் சரி ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்க ஏதோ ஒரு காரியத்தில் குறைவு செய்தீங்கன்னு சொன்னா, ஆமா ஆமா அப்படின்னு ஒரு காரியம் சொல்லுவாங்க. இது அவங்களுடைய இயல்பு, இது விஷயத்தில் நீ தளர்ந்து போயிடாதுன்னு சொன்னாங்க. இது அவர்களுக்கு இயல்பாக ஆக்கப்பட்டிருக்கிறது, இது இவர்களுடைய குணத்தினுடைய இயல்பான தன்மை என்பதை நீ உணர்ந்து கொள். அது விஷயத்தில் நீ தளர்ந்து போய் சோர்ந்து போய்விடாத. எப்பொழுதாவது ஒரு வார்த்தை வந்தால் அப்படி சோர்ந்து போகாமல் இருப்பதற்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லி கடைசியாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறேன், விஸ்கம்பில் கவாரி, பெண்களை பொறுத்தவரையிலே கண்ணாடி துண்டுகள் கவனமாக இருக்க வேண்டும். அவங்க ஒரு அமானிதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாஇலே சொன்னார்கள், உன்னிடத்தில் தரப்பட்ட ஒரு அமானிதம், அவர்கள் விஷயத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும் என்று இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனாருக்கு நிக்கா செய்து வைத்த நேரத்தில் அவங்க சென்ற சொல்லிக் கொடுத்த உபதேசம் என்று வருகிற அருமையான பெருமக்களே, வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் வெற்றி பெற்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திலே வெற்றி பெறுவதற்கு நாம் அங்கே கொஞ்சம் இறங்கி போக வேண்டும் என்பதை ஆண்களுக்கு தெளிவாக சொல்லி காண்பித்தார்கள். அல்லாஹ் உணர்வும் நசீபை தந்தருள்வானாக, நம்முடைய குடும்பங்களில் அல்லாஹ் நிம்மதியை தந்தருள்வானாக, எல்லா விதமான கவலைகளை விட்டும் பிரச்சனைகளில் இருந்தும் குடும்பங்களிலே சலாமத்தை தந்து நிம்மதியான வாழ்க்கை தந்து சாலிஹான சந்ததிகளை தந்து அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமுள்ள சிறந்த குடும்பங்களாக முன்மாதிரியான குடும்பங்களாக அல்லாஹ் நம்முடைய குடும்பங்களை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.